ஒரு அழகான கிராமத்தில் ராணிக்குருவியும் சூச்சு குருவியும் காலுக்காகவும் ஜோஜோக்காகவும் பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சூச்சு குருவியும் ஜோஜோக்காகவும் விளையாடி கொண்டிருந்த அப்பொழுது சூச்சு குருவியும் ஜோஜோக்காகவும், அம்மா, நம் வீட்டிற்கு அருகாமையில் யாரோ வருகிறார்கள்மா என்று கூறியது. அதன் பிறகு ராணிக்குருவியும் காலுக்காகவும் வெளியில் வந்து பார்த்து இப்படி பேசிக்கொண்டார்கள். காலுக்காகமே, நம் வீட்டின் அருகில் யாரோ குடி வருகிறார்கள் போலவே. அதற்கு காலுக்காகவும், ஆமாம் ராணிக்குருவி, அங்கே பார், நம் வீட்டின் அருகில் அவர்கள் புதிதாக குடி வருகிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருந்தது. வேறு யாரும் இல்லை, மயிலக்கா தான் அந்த வீட்டிற்கு குடி வருகிறார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தது. அப்பொழுது மயிலின் குட்டி கிட்டு வந்து, அம்மா, எனக்கு விளையாடுவதற்கு 2 நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் அம்மா. நான் தினமும் அவர்களோடு சென்று விளையாடுவேன் என்று கூறியது. அதற்கு மயிலக்கா, சரி தங்கமே, நீ எப்பொழுதும் அவர்களோடு பத்திரமாக விளையாடி கொண்டிரு என்று கூறிவிட்டது. பிறகு இரவு நேரத்தில் மயிலக்கா தனது வீட்டை அலங்கரித்து கொண்டிருந்தது. அப்பொழுது கிட்டு வந்து, அம்மா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று கேட்டது. அதற்கு மயிலக்கா, நம் வீட்டில் நாளைக்கு பால் காய்ச்சப் போகிறோம், அதற்காகத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். சரி வா, அருகில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சென்று நம் வீட்டிற்கு அழைப்பு சொல்லிவிட்டு வருகலாம் என்று கூறியது. முதலில் ராணிக்குருவியின் வீட்டிற்கு மயிலக்காவும் கிட்டுவும் சென்றார்கள். அப்பொழுது சூச்சு குருவி இப்படி கூறியது, அம்மா, நம் வீட்டிற்கு மயிலத்தையும் கிட்டுவும் வருகிறார்கள் அம்மா என்று கூறியது. அதற்கு ராணிக்குருவியும், வாங்க மயிலக்கா, வந்து அமருங்கள் என்று கூறியது. கிட்டுவும் சூச்சு குருவியும் மெத்தையின் மேல் ஏறி விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மயிலக்கா, ராணிக்குருவியை, நாளைக்கு என் வீட்டில் நான் பால் காய்ச்சுகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறியது. அதற்கு ராணிக்குருவியோ, கண்டிப்பாக வருகிறோம் மயிலக்கா என்று கூறியது. சரி வா, காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்று அழைப்பு சொல்லிவிட்டு வரலாம் என்று ராணிக்குருவியை மயிலக்கா கூப்பிட்டது. சரி என்று சொல்லி அனைவரும் காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது ஜோஜோ காகம் டிவி பார்த்து கொண்டிருந்தது. கிட்டுவும் சூச்சு குருவியும் சேர்ந்து 3 பேரும் டிவியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மயிலக்கா, காலுக்காகமே, நாளைக்கு என் வீட்டில் பால் காய்ச்சுகிறோம், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறியது. அதற்கு காலுக்காகமோ, நிச்சயமாக நாங்கள் அனைவரும் வருகிறோம் என்று கூறியது. காலையில் விடிந்ததும் ராணிக்குருவியும் சூச்சு குருவியும் காலுக்காகமும் ஜோஜோக்காகவும் 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து மயிலக்காவின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது மயிலக்கா அவர்களை பார்த்து, அனைவரும் வாருங்கள் என்று கூப்பிட்டது. சூச்சு, ஜோஜோ, கிட்டு 3 பேரும், அம்மா, நாங்கள் தோட்டத்திற்கு சென்று விளையாடுகிறோம் என்று கூறிவிட்டு விளையாடுவதற்காக சென்றது. சரி, பத்திரமாக விளையாடுங்கள் என்று சொல்லிவிட்டு மயிலக்கா ராணிக்குருவிக்கும் காலுக்காகத்திற்கும் காய்ச்சிய பாலை கொண்டு வந்து அவர்களுக்கு குடிப்பதற்காக கொடுத்தது. சூச்சுவும் ஜோஜோவும் கிட்டுவின் தோட்டத்திற்கு சென்றார்கள். சூச்சு குருவியும் ஜோஜோக்காகவும் இப்படி கூறியது, வாவ், அழகாக வைத்திருக்கிறாயே, உனது தோட்டத்தில் பூக்கள் அனைத்தும் சூப்பராக இருக்கிறது, எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறியது. அதற்கு கிட்டுவும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூக்கள் நான் தான் எங்கள் அம்மாவிடம் கேட்டு வாங்கி வைத்திருக்கிறேன் என்று கூறியது. பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பூக்களை வீட்டில் ஜன்னல்களிலும் நிலவுகளிலும் வைத்து அழகு பார்த்தனர். பிறகு அனைவரையும் அழைத்து மயிலக்கா உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாறினார். அனைவரும் நன்றாக சாப்பிட்டனர். பிறகு மயிலக்கா, கிட்டு, அனைவருக்கும் ஐஸ்கிரீம் எடுத்து கொடு, அனைவரும் சாப்பிடட்டும் என்று கூறியது. அதற்கு ராணிக்குருவியும் காலுக்காகவும், ஐயோ, ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் மயிலக்கா, காய்ச்சல் வந்துவிடும், சளி பிடித்துவிடும் என்று கூறியது. ஆனால் சூச்சுவும் ஜோஜோவும், அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு வேண்டும் அம்மா என்று கேட்டது. அதற்கு மயிலக்கா,
வெயில் இப்படி அடித்து கொண்டிருக்கிறது, சளி பிடிக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது என்று சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்து அனைவருக்கும் கொடுத்தது. பிறகு சூச்சு குருவி எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும் என்று கூறியது. கிட்டு எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். பிறகு ஜோஜோ குருவி எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும் என்று சொல்லி மூவரும் பேசிக்கொண்டே ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். பிறகு மயிலக்கா ராணிக்குருவிக்கும் காலுக்காகத்திற்கும் பவுல்கள் எடுத்து அதில் ஐஸ்கிரீம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தது. அனைவரும் ஐஸ்கிரீம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டார்கள். கிட்டு இப்படி கூறியது. எனக்கு உங்கள் இருவரையும் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இனிமேல் 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக விளையாடலாம் என்று கூறியது. அதற்கு சூச்சு குருவியும் ஜோஜோ காகமும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி ஒட்டுக்கா இருக்கலாம் என்று கூறியது. இப்படி பேசிக்கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் கதவை தட்டுவது போன்று கேட்டது. யார் என்று பார்த்ததில் சோகமாக பச்சை கிளி ஒன்று நின்று கொண்டிருந்தது.